அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்தில் இருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்களிடம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு விஷயம், இந்த பாதகாதிபதியை பற்றி இன்னைக்கு ஒரு பதிவு பார்ப்போம். பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தர இயலாதவர் அல்லது நன்மையை தர முடியாதவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எல்லா லக்னங்களுக்குமே பாதகாதிபதி உண்டு. அது என்னென்னு நம்ம முதல்ல சொல்லிடுவோம். மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 சர லக்னங்களுக்குமே 11ஆம் இடத்தின் அதிபதி பாதகம் செய்வார். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 லக்னங்களுக்கும் 9ஆம் அதிபதி பாதகம் செய்வார். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்னங்களுக்கும் 7ஆம் அதிபதியை பாதகம் செய்வார். இதுதான் உங்களுக்கு அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, சரத்துக்கு 11ஆம் அதிபதியும், ஸ்திரத்துக்கு 9ஆம் அதிபதியும், உபயத்துக்கு 7ஆம் அதிபதியும் சொல்லப்படுது. நீங்க இந்த சிற லக்னங்கள்ல பிறக்கிறவங்களை பாருங்க, ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதுல ஒரு 50% பேருக்கு இந்த அமைப்புல பிறந்தவங்களுக்கு அப்பாவால ஒரு பெரிய யோகம்லாம் இல்லை. 50% மட்டும்தான் சொல்லியிருக்கேன், மீதி 50% அது வேற. அப்ப அந்த இடத்துல ஒரு பாதகமான பலனை நமக்கு தருது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க சார், பாதக அதிபதி பாதகம் செய்யுமா, பாதகத்தில் இருக்கும் கிரகம் பாதகம் செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டினுடைய அதிபதியை அதிகமாக பாதகம் செய்வார் ஃபர்ஸ்ட். 2வது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் நிச்சயமாக பாதகம் செய்யும். அதுவும் சுப கிரகமா இருந்தா அதிகமான பாதகத்தை செய்யுது, பாவ கிரகமா இருந்தா கம்மியான பாதகத்தை செய்யுது. இதுதான் சார் அந்த கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ பாதகாதிபதி வந்த உடனே நீங்க பயப்பட வேண்டாம். எந்த லக்ன ராசிங்களுக்குமே நான் சொல்றேன் சார். இப்ப மேச லக்னம் 11ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு, பாதகம் தான். ஆனா துலாம்ல இருந்து குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக சனியை பார்க்கும்போது அங்க பாதகம் வேலை செய்யாது. இங்க விதிகளை மட்டுமே நமக்கு காலங்காலமாக சொல்லப்பட்டிருந்தாலும் விதி விலக்குகள் நிறைய இருக்கு. சரிங்களா? சரி, அதே மாதிரி பாருங்க, எல்லா லக்னங்களுக்கும் பாதகாதிபதி நின்ற ஸ்தானத்தினுடைய அதிபதி பாதகாதிபதி அதே வீட்டுல இருந்து குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், பௌர்ணமியுடைய சந்திரதி யோகத்தில் இருக்கும்போது இந்த பாதகம் ஒரு பெரிய தோஷத்தை தருவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் 9ஆம் இடத்தில் ஒரு சுபர் அமர்ந்து அந்த சுபரை சந்திர அதியோகத்தில் இருக்கும்போது 9ஆம் இடம் வலிமை பெறும். ஆனா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய கெடுபலனை பெரும்பாலும் குறைத்து கொள்ளவே பார்க்கிறது. இது உதாரண ஜாதகங்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சரிங்களா? அந்த அமைப்பு தான் இந்த பாதகாதிபதி பற்றி. சரிங்க சார், இது எல்லாருமே சொல்றாங்க சார், நீங்களும் இதே தான் சொல்றீங்க, கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமா சொல்லுங்க அப்படின்னு. நல்லா கவனிங்க, மேச லக்கணத்துக்காரங்க நல்லா கவனிச்சுங்க சார். தனித்தனியா 12 லக்கணத்துக்குமே சொல்லிடுறேன். 12 லக்கணத்துக்கு பாதகாதிபதி என்ன செய்வாங்க. மேச லக்கணத்துக்காரங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சுங்க, கும்ப லக்கணமும் கும்பராசியும் பாதகம் செய்யும். இந்த லக்ன ராசியோட தொடர்பு கொண்டவங்களோட மேக்சிமம் அவாய்ட் பண்ணிருங்க. என்னன்னா என்ன அப்படின்னு மட்டும் பதில் வச்சுக்கோங்க. 2வது, ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் சனி பகவான். அந்த வீடு மகர வீடு, மகர ராசி, மகர லக்கணத்துக்காரங்களோட அதிகம் நெருக்கம் காட்ட வேண்டாம். அவங்களாலதான் உங்களுக்கு பாதகம் வரும். அவங்களோட நல்லா பேசுவாங்க. ஆனா நீங்க இப்படி போன உடனே பாத்தீங்கன்னா உங்களை பத்தி வேற ஏதாவது ஒரு தவறான ஒரு விஷயத்த பேசுவாங்க. யாருங்க சார்? இந்த ரிஷப லக்னத்துக்கு மகர ராசி அல்லது மகர லக்கணத்துக்காரங்க. அப்படியே மிதுன லக்கணம், மிதுன ராசிக்கு வந்துடும். இந்த மிதுன லக்கணத்துக்கு தனுசு ராசி, தனுசு லக்கணம் மட்டும்தான் சார் பாதகம் செய்யும். மீன ராசி, மீன லக்கணம்லாம் செய்யாது. அப்ப தனுசு ராசி, தனுசு லக்கணத்துக்காரங்களோட
மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா போதும். அவங்க பிசினஸ் பார்ட்னராகவோ நெருங்கிய நட்பு வட்டாரத்தோடையோ ஒரு ஆன்மீக சுற்றுலா போகும்போது சேர்த்துக்கிட்டோ இந்த மாதிரி போகும்போது ஒவ்வொரு பிரச்சனையாகும். அவங்களோட இணைஞ்செல்லாம் வந்துருவாங்க, பயணம் பண்ணுவாங்க. பயணம் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் உங்களை பத்தி குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் இவங்க தான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கடகம், கடக லக்கணம் அல்லது கடகராசி. இவங்களுக்கு வந்து சார் நல்ல கவனிங்க, கடக லக்கணத்துக்கு யார் வந்து பாதகாதிபதியா வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது சரலக்கணம் இல்லையா, ரிஷப லக்கணம் ரிஷப ராசி. இவங்களோட இவங்க நெருக்கம் காட்டக்கூடாது, இவங்களாலதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். புரியுதுங்களா? அப்ப இந்த அமைப்பின் படி பாத்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு கடக லக்கணம் கடகராசிக்கு ரிஷப லக்கணம் ரிஷப ராசி ஒத்து போக பாதகத்தை தான் தரும். அப்படியே அடுத்த வீட்டுக்கு வரலாம், சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசி. இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்திர லக்னம் இல்லைங்களா. அப்போ இந்த ஸ்திர லக்னத்துக்கு மேசம் தான் 9ஆம் அதிபதியே வரும். அப்ப இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்க மேச ராசி மேச லக்கணத்துக்குள்ள அவங்களோட உறவு வைக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வீட்டுலதான் போய் சூரிய பகவான் போய் உச்சம் அடைவாரு. அதனால சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மேச லக்னம் மேச ராசிக்காரங்களால ஒரு 50% யோகத்தை கண்டிப்பாக கொடுத்து தீரும். மீதி 50% தான் ஒரு மாதிரியான பலன்களை தரும். சரிங்களா? அதே மாதிரிதான் ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு மகரம் ஒரு 50% பாதகத்தையும் 50% நல்ல பலனையும் தரும். சரி, அங்க இங்க சொல்லும் போது அதை நான் அதையும் சேர்த்து சொல்லியாச்சு. அப்புறம் கன்னி லக்னம், கன்னி லக்கணத்துக்கு 7வது லக்கணமா வரக்கூடியது கன்னி லக்கணம் கன்னி ராசிக்கு மீன லக்கணம் மீன ராசி பாதகம் செய்யும் சார். அந்த வீட்டு லக்கண ராசிக்காரங்களோட பிறந்தவங்களோட நம்ம கொஞ்சம் நெருக்கம் காட்டாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி துலாம் ராசி எடுத்துங்க. துலாம் ராசிக்கு வந்து சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்களோட சகவாசம் வேண்டாம். அவங்களோட ஒரு இடத்துக்கு பயணம் பண்றோம்னா போயிட்டு வந்துட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போகணும். அவங்களோட நெருக்கமா இருந்து நம்மளோட எல்லா விஷயத்துலையும் அவங்கள உள்ள இணைச்சோம் அப்படின்னா 2 பேத்துக்கு இடையில ஏதாவது ஒரு வகையில மனஸ்தாபம் வந்து இதுவும் பிரச்சனை ஆகுது அப்படின்னு இங்க சொல்லப்படாது. சார் இந்த எல்லா விஷயத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு சார். உடனே நீங்க எல்லா துலாம் லக்கணமும் சிம்ம லக்கணமும் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. நான் அது விதிவிலக்கு தான் எடுத்தோடனே சொல்லிட்டேன். ஓகேங்களா? அந்த விதிவிலக்கு படி இருந்துச்சுன்னா நீங்க வழக்கம் போல இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பாருங்க விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு 9ஆம் இடம் வந்து பாதகம். அப்ப யாரு கடக லக்கண கடகராசிக்காரங்க கொஞ்சம் பாதகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட இவங்க அதிகமா ஒரு நட்பு வட்டாரத்துல அவங்க இருக்க மாட்டாங்க அல்லது இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் தனுசு லக்னம். தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு மிதுன லக்னம் மிதுன ராசி தான் சார் பாதகம். சரிங்களா? இவங்களோட அவங்க வந்து கொஞ்சம் நெருக்கமா இருக்கக்கூடாது. என்னன்னு இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசி. இந்த மகர லக்னம் மகர ராசிக்கு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி ஆகவே ஆகாது. அந்த தொடர்பு வந்து இவங்களுக்கு பாதிப்பை தரும். இவங்களும் கொஞ்சம் நெருக்கமா இல்லாம நெருக்கத்தை வந்து இடைவெளியோட பழகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கும்பலக்கணம் கும்பராசி. இந்த கும்பலக்கணம் கும்பராசிக்கு 9ஆம் இடம் தான் பாதகம். அது துலாமே வரும். இங்க 50% யோகத்தை கொடுக்கும் சார். மீதி 50% ஒரு மாதிரியான பலன். ஏன்னா 2 பேத்துக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கண்டிப்பாக ஒரு யோகத்தை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்து தீரும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மீன லக்கணம் மீனராசி. இவங்களுக்கு கன்னி லக்கணம் கன்னி ராசியோட பகை ஏற்படும் அல்லது அவங்களோட நெருக்கமா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லலாம் சார். இப்போ 12 லக்னங்களுக்குமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் பாதகம் வீடு எது எது இவங்களோட நீங்க வந்து நெருக்கம் காட்டக்கூடாது அப்படின்னு. சரிங்க சார், எனக்கு ஏதாவது ஒரு உதாரண ஜாதகம் போட்டு ஒன்று விளக்குங்க அப்படின்னு சொல்லலாம். பட் உதாரண ஜாதகம் இந்த நிமிஷம் நம்ம கைவசம் இல்லை. இன்னொரு பாதகாதிபதினு ஒரு சப்ஜெக்டை பேசும்போது நம்ம அதை போட்டு வந்து விளக்கலாம். சரிங்க சார், நல்லா பார்த்துங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மீன லக்னம், அவருக்கு பாதகாதிபதி யாருங்க சார்? கன்னி லக்னம் கன்னி ராசி தானே. இவங்க தான் சார் பாதகம் செய்வாங்க. அவருக்கு 3 குழந்தை சார். அந்த 3 குழந்தையில 2 குழந்தை நல்லாவே படிக்கல. அந்த ஒரு குழந்தை நல்லா படிக்குது, அது கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்த அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 2மே அது வேற அமைப்பு. ஆனா அவருடைய அந்த மீன லக்னத்துக்காருடைய அந்த பாசம் எண்ணம் செயல்பாடு பூரா
அந்த மீதி 2 குழந்தைங்களை நோக்கி தான் இருக்கு தவிர இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்த குழந்தைய பத்தி அவர் பெருசா கவலைப்படுறதே கிடையாது. இதுக்கு நல்லா படிக்கிற குழந்தை ஒரு 5 ரேங்க்குள்ளார வருது. அந்த அந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க பாதகாதிபதி வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். அதாவது படிக்கிற குழந்தைங்க மேலதான் சார் பாசம் வரும், படிக்காத குழந்தைங்க மேல பாசம் வராது. அது இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு 6வது 7வது படிக்கிற ஒரு ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு அப்பா இப்படி இருக்கிறாருன்னா அதுக்கு அந்த பாதகம் வந்து வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த மகர லக்னம் மகர ராசி இவங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி ஆகவே ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயம் கவனிங்க. ரிஷபத்துல இருந்து குரு 11ஆம் இடத்துல வந்து ஒரு மகர லக்னம் சார், ரிஷபத்துல குரு இருக்கிறார். சரிங்களா? லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி விருச்சிகத்துல இருக்கிறாரு, குரு அங்க இருந்து இங்க பாக்குறாரு அப்படின்னா இது கண்டிப்பா தோஷம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், எல்லா ஒரு யோகத்துக்கும் ஒரு எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், அனுபவத்துல 1000 ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகம் தான் சார் பாதகாதிபதி தப்பா வேலை செய்யும். எல்லா ஜாதகத்துக்கெல்லாம் வேலை செய்யாது. நம்ம என்ன பலன் சொல்றதுக்காக அது பாதகாதிபதி பாதகம் செய்யும், அது செய்யும், இது செய்யும் சொல்லியிருப்போம். ஆனா இயல்புல அப்படி இல்லவே இல்லை. இப்ப பாருங்க, மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி சனி பாதகம் செய்வார். ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதியா வரக்கூடிய சனி அவரே இன்னொரு கேந்திரத்துக்கு பெரிய கேந்திரத்தின் அதிபதி, அவர் பெருசா தோஷம் செய்ய மாட்டார். இப்படி நீங்க 12 லக்னங்களுக்கு பொருத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும். எனவே பாதகாதிபதி பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்க லக்கணத்துக்கு பாதக வீடு எந்த வீடோ அந்த ராசி லக்கணத்துக்காரங்களோட மட்டும் மிக நெருக்கமா இல்லாம என்னன்னு இருங்க. கண்டிப்பா பாதகாதிபதி உங்களை மிகப்பெரிய அளவில் ஒரு தோஷத்தை ஏற்படுத்த மாட்டார் என்று சொல்லி, வழக்கம் போல நம்மளோட ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அது நம்ம சேனல், நீங்களும் நானும் ஒரு இணைந்து உருவாக்கிய சேனல். என்றென்றும் உங்களுக்கு நான் வந்து நன்றி கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறி இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.